இது கூடியிருக்கிற அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அழகான அற்புதமான ஒரு சந்திப்பு. இது ஏற்கனவே முதல்ல வந்த புத்தகம். ஆனால் அதுல என்னெல்லாம் விடுபட்டிருக்கோ அத்தனையும் கோர்த்து ஒரு 368 பக்கத்துக்கு பல புதிய தகவல்கள் எல்லா விஷயங்களையும் சேர்த்து இந்த புத்தகம் இருக்கு. உண்மையிலே பாபு சொன்ன மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, சினிமாவை சிலாகி போடும் பார்வையாளர்கள் முக்கியமான ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கு. புத்தகம் குறித்து நான் சொல்லிட்டேன்னா இப்ப புக்கு வாங்க மட்டும் வாங்குவாங்கனால நான் அதிகமா சொல்லல. குறிப்பா இதுல ஐயா ஒரு கட்டுரை ஆரம்பிப்பாரு. சினிமா கனவுடன் அலைபவர்களுக்குன்னு ஒரு கட்டுரை. சரி, நம்மளுக்கு சினிமானாலே ஒரு எகத்தாளத்தோடையும் கேலியோடையும் பார்க்கறது வழக்கம். ஏன்னா இன்னைக்கு வர்ற சினிமா அப்படிதான் இருந்துட்டு இருக்கு பெரும்பாலும்ங்கிறது. அதை படிக்க 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 அது அப்படியே ஐயாவுடைய ஆவி உள்ள போது வேலை செய்யுது. அத்தனை அப்படியே கொண்டு போறாரு. இது யாரையும் திட்டவே மாட்டாரா? ஒருவேளை யாரோ கத்தியில குத்துறாங்க கூட, மிஸ்டர் நான் என்ன உங்களுக்கு தீங்கு பண்ணிக்கலாம், நீங்க ஏன் மிஸ்டர் குத்துனீங்கன்னு கேட்பாரு. அவங்க டேமன் கூட சொல்ல மாட்டாரா? இப்படிப்பட்ட ஒரு அன்பால் மட்டுமே நிறைந்த ஒரு இதயம்ங்கிறது நான் சத்தியமா சொல்றேங்க, இங்கதாங்க பாக்குறேன். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன். அதுல அவர் சாப்பிட்டு இருக்கப்ப அந்த கட்டுரை முதல்ல ஆரம்பிக்கும். சாப்பிட்டு இருக்கப்போ அவங்க மாமா பக்கத்துல இருப்பாரு. ஒரு பருக்க வெளியே விழுந்துரும். அப்ப அவங்க மாமா சொல்லுவாரு, பாத்தியா அந்த பாவம் அந்த பருக்கைய. ஒண்ணு இவரு புரியாம மயந்தனை அப்படி நிமிர்ந்து பார்க்கிறப்போ அது எத்தனை இடத்துல அறுவடை செய்யற காலத்துல வயல்ல இருந்து தப்பிச்சு, களத்து மேட்ல இருந்து தப்பிச்சு, கடைக்கு தப்பிச்சு, கடையில இருந்து மூட்டைகள்ல இருந்து உதிரில இருந்து தப்பிச்சு, நம்ம வீட்டுக்கு நம்ம அரிசி அலையும் போது தப்பிச்சு, மறுபடியும் அது பானைக்குள்ள அது கொதிச்சு உன் தட்டுக்கு வரும்போது அது பருக்க கீழே வந்திருக்கு பாத்தியா, அப்ப அந்த பருக்க பாவம் இல்லையா அப்படின்னு. உண்மையிலேயே நம்ம சோத்தை தவிர எவ்வளவுதான் வீணாகன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த முதிர்ந்த விழுகிற நம் கவனக்குறை விழுகிற அந்த பருக்கையை கூட ஐயா அவர்கள் அந்த சொல்லிட்டு பார்க்கிறப்ப மனசு இப்ப அதுக்கப்புறம் நான் சோறு சாப்பிட்றப்ப அவ்வளவு கவனமா சாப்பிட இருக்காரு. ஒரு வரைக்கும் கூட சிந்தக்கூடாது. அது எத்தனை இடங்களிலும் தப்பிச்சு நம்ம தட்டுல வீணா போடுங்கிற ஒரு இது. அதுக்கப்புறம் சினிமான்னு ஆசையோடையும் கனவோடையும் அல்லது வெறியோடையும் அலைவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு வரியை சொல்லுவாரு. அதை நான் வாயில சொன்னேன்னா ஐயா வரிகளை என்னை விட உலகத்துல ஒன்றும் கொச்சப்படுத்த முடியாது. அது ஐயாவின் வரிகளிலேயே நான் உங்ககிட்ட படிச்சு காட்டுறேன். அதான் சரியா இருக்க முடியும். அந்த சினிமா கோணம் அலைபவர்களுக்குங்கிறல கடைசியா அந்த பருக்கையை இப்படி வீணாக்கிட்டேன்னு மாமா சொல்றப்போ நான் அதிர்ந்து அப்படியே சிலையாக நின்று விட்டேன். எவ்வளவு எளிமையான மனிதரிடம் எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள். நமது பிறப்பும் இந்த அரிசி போலத்தான். நாமும் எத்தனை இடங்களிலிருந்து தப்பித்து தப்பித்து வாழ்வை கடக்கிறோம். நாம் ஒருபோதும் இந்த அற்புதமான வாழ்வை வீணாக்கிவிடக் கூடாது. கடைசி நிமிடத்தில் தவறிய அந்த பருக்கை போல் தவறி போனவர்கள் எத்தனை எத்தனை பேர். அன்றிலிருந்து நான் ஒரு பருக்கையும் வீணாக்கியதில்லை. இதை சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. மிகப்பெரிய கனவும் உழைப்பும் கொண்டு நீ சினிமாவில் வெல்ல முயலலாம். வெற்றி அடைய வாழ்த்துக்கள். சினிமாவில் பிரபலம் அடைவதும் பெரிய ஆளாவதும் சந்தோஷமே. ஆனால் ஒருவேளை உன்னால் அப்படி ஆக முடியாது போனால் அது ஒன்றும் பெரிய நஷ்டமோ குறைபாடோ இல்லை. சினிமா தவிர்த்தும் இந்த வாழ்க்கை மிக உன்னதமானது. இது கோடம்பாக்கத்துல ஒவ்வொருத்தரும் சினிமாக்களோட அலைஞ்சு திருப்பி ஊருக்கு போன அவமானம் என்று நினைத்துக் கொண்டு வாழ்க்கை எங்கேயோ விட்டு பிழைக்கிற அந்த மனிதர்களுக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை. அதுக்கு அடுத்து சொல்றாரு, பெருமை உடையது பிரபலமில்லாத ஒரு மனிதனாக வாழ்வது என்பது அப்படி ஒன்றும் குறைச்சலான காரியம் இல்லை. உன்னையும் என்னையும் உருவாக்கி இப்போது நாம் இருக்கும் இடத்துக்கு கொண்டு சேர்த்திருப்பது வரை நம் பெற்றோர் உள்ளிட்ட பல பிரபலமற்றவர்களின் பங்கும் இதில் உள்ளடங்கி இருக்கிறது. இதுவரை கீழே தவறிவிடாத சோற்றுப்பருக்கியாக நீயும் நானும் இப்போது நாம் இருக்கும் இடத்தில் இருக்கிறோம். இந்த உதாரணத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த என் மாமாவும் கூட எளிமையான பிரபலமாகாத ஒரு எளிமையான விவசாயி தான் அப்படின்னு முடிக்கிறார்.
உண்மையிலே அந்த அற்புதமான வரிகளுக்கு வந்து கரைஞ்சு போயிட்டேங்க. அப்புறம் அதுக்கிடையில் ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் சொல்றாரு, நம்ம வந்து திரைப்பட விருதுங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு காமெடியா தான் இருக்கும். எல்லாம் ஆளுங்கட்சி பட்டியலுக்கு போற இந்த தடவை கலைமாமணினா அடுத்த ஆளுங்கட்சி பட்டியலுக்கு கலைமாமணி விருது. ஆனா ஐயா வந்து அந்த விருது கொடுக்கறது வேற பார்வை சொல்றாரு. அது ஏன் சிறந்த நடிகர் சிறந்த நடிகைக்கு மட்டும் விருது கொடுக்குறீங்க? ஆனால் ஒரு சிறந்த கதாநாயகனை விட ஒரு கதாநாயகியை விட மிகவும் ஒரு கடினமான பணி ஒரு நகைச்சுவை நடிகரா இருக்கிறது. ஆனால் நாம் ஒரு நகைச்சுவை நடிகரை நம்ம சிறந்த நடிகர் நம்ம சொல்றதில்லை. என்றைக்கு நாம் ஒரு நகைச்சுவை நடிகரை சிறந்த நடிகராக கௌரவித்து விருது கொடுக்கிறோமோ அன்றுதான் அந்த விருதுக்கும் பெருமை, தமிழ் திரைப்பட உலகத்துக்கும் பெருமைங்கிறார். உண்மையிலேயே இப்படி ஒரு கோணத்துல வந்து நாம் சிந்திக்க தவறிய கோணத்துல இருந்து சொல்ல போனா உங்ககிட்ட சொல்றேன், என் வாழ்க்கையில ஒரு பயங்கர மகிழ்ச்சியான நாள் வந்து கடந்த மாசம் நடந்துச்சுங்க. நவம்பர் 17 அது கூடுறதுக்கு நண்பர்களுக்கு தெரியும். என்னுடைய தானி தலைவன் ஒருத்தரை பார்த்துட்டேன் நவம்பர் 17 நம்ம கவுண்டமணியை தான் சத்யராஜ் சொன்ன தலைவா இந்த மாதிரி கவுண்டரை பார்க்கணும், ஒரு நீங்க போன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா நான் ஒரு 10 நிமிஷம் போய் பார்த்துட்டு ஐயோ சொல்றேன் நீங்க பாருங்க நாளைக்கு கூட வரேன்ட்டு ஒரு மணி பத்தாதுன்னு இன்னொரு மணி கூட 3வது நாங்க கூட போய் அப்புறம் கவுண்டமணி உட்காந்து 1.5 மணி நேரம் பேசிட்டு இருந்தா ஐயா இந்த புத்தகத்தில் எதையெல்லாம் வந்து மிக அழகாக கோடு தொட்டு சொல்லிட்டு போறாரோ அதை பூரா கவுண்டமணி சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளவு குசும்பு இல்ல சாதாரண பேசணும்னு சொல்றாரு. வீர விளைஞ்ச மண் அப்படின்னு மீசையில் இருக்கிறேன். நம்ம ஊர் விளைவுல காய்கறி இருந்தாலும் விளையுது, எங்க ஊர்ல மட்டும் வீரம் இருந்தாலும் விளையுதாயா? அது நம்மளால இப்படி யோசிக்க முடியாது. அப்புறம் திடீர்னு பேசிட்டே இருந்தோம், வேற ஏதோ பேச்சு போச்சு. அப்புறம் சத்யராஜா இந்த அரியா கண்டுபிடிச்சு எத்தனை வருஷம் இருக்கு? சத்யராஜனுக்கு இந்தியா வெளியே அரை போப்பா அதெல்லாம் 5,000-6,000 வருஷமே கண்டுபிடிச்சிரு. ஆமையை பெண்ணு அதுக்கு அப்படின்னாரு இவரு. நான் இது ரொம்ப புதுசா சொல்ல வரான்னு பார்த்தா இப்ப வர்ற சினிமா பூரா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா போஸ்ட்ல அறிவாள கத்தியை இல்லாமவனும் சினிமா எடுக்கக்கூடாது. கத்தி கட்டாயம் இருக்கணும். திருவள்ளுவர் பத்தி படம் எடுத்து வாசகை புத்தர் மாதிரி ஒரு கொடுவாய் வச்சிருக்கோம். அப்படி எதுக்குடா கவுண்டமணி இப்படி வந்து அறிவாளை பத்தி கேட்கறான்னு இல்லப்பா ஒரு 5,000 நாள் இருக்குன்னாரு. சரி எதுக்கு அது கேட்கறீங்கன்னு சத்யராஜ் திரும்பி கேட்டார். அதுல இந்த வெள்ளக்காரங்க தானே இவங்கெல்லாம் அறிவு அந்த காதையை கண்டுபிடிச்சு அதை போட்டு போட்டிருக்க வேண்டியதான் நம்ம போயிருப்பானல்ல. அப்பயும் கடைசி ஒரு 5 பையனாக போய் சுட்டு போட்டு வந்தான் அப்படிங்கிறார். லொல்லுனா லொல்லு அப்படி இல்லை. அதே மாதிரி இப்ப தமிழ் சினிமாவில் வந்து புதுசா ஒரு கலாச்சாரம், இந்த லுங்கியை வந்து இப்படி மூஞ்சி வரை தூக்கிட்டு இப்படி ஆடுறது. அதுக்கு என்னங்கிறாரு இவர் மீது இவனுக்கு பார்க்க சைக்கிள போடுறது. அதான் எப்படி தூக்கி கொடுத்து சுற்றுறாரு. குசும்பு அப்படிப்பட்ட ஒரு குசும்பு இருந்தது. அதே மாதிரி திடீர்னு டிவி பத்தி பேசிட்டு இருந்தோம். சத்யராஜன் கிளப்பிட்டார் டிவி தலைவரே அப்படின்னாரு. ஆப்பா அது என்ன இத்தனை குழந்தைகளை வச்சாலும் டான்ஸ் ஆடுவாங்க பாட்டு. அது அந்த கட்டுறதை நான் பார்த்தேன். அவரு ஜட்ஜில 2 பேர் இருக்காங்க. அவரு சாகருக்கு 40 நாளும் 30 நாளும் இருக்கும் போது இருக்கு. இந்த அளவுக்கு ஜடாமுடி விட்டு உட்காந்துருக்காரு டான்ஸ் மாஸ்டராமா. அந்த 8 வயசு போய் ஆடுறத பார்த்துட்டு நீ நல்லா பேஷா ஆடுற, இன்னும் கூட வந்து உனக்கு ஸ்டெப்ஸ் நல்லா அடிச்சீங்கன்னா உன் ஹிப் மூவ்மெண்ட் சரியா இருந்துச்சுன்னா நீ நமிதா மாதிரி வருது அப்படிங்கிற. ஆடா பாவி இதை வந்து கவுண்டமணி பார்த்துட்டு என்னங்கிறாரு, பாப்பா அவனுக்கு எங்க எவ்வளவு கேட்டாலும் ஜட்ஜுங்கிறான். அங்க என்னமோ ஹைகோர்ட்ல 40-45 போஸ்ட் காலியா இருக்காமா, இவங்க போய் போட்டா என்னப்பா அப்படி ஒரு குசும்பு. உண்மையிலே ஐயா அந்த விருது என்று நகைச்சுவை நடிகர் மிகச்சிறந்த நடிகர் அந்த சமைத்து யாரும் இல்லைன்னு சொன்னா உண்மையிலே தலைவன் கவுண்டமணிக்கு முதல் விருது தமிழ்நாட்டு போயிருக்கணுங்கிறதா நம்மளோட ஆசை. அது போல இந்த புத்தகத்தில் இன்னொரு கட்டுரை வந்து நண்பர் ரஜினிகாந்த் குறித்து. ரஜினிகாந்தும் ஐயா மிக நெருங்கிய நண்பர்கள், ஒரு ஆத்மாத்மனால அவர் எப்பவுமே அதை தம்பட்டை அடிச்சுக்க மாட்டாரு. அவங்க ஒரு 5 நிமிடம் பேசுறாரு, அது 1 நிமிஷத்துல நம்ம கிட்ட பேசுவார். அதுவும் எதை பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அதைத்தான் பகிர்ந்து கொள்வார். நாங்க எந்த அளவுக்கு அப்படிங்கிறத எதுவும் இது மிக ஒரு அற்புதமான கட்டை. இப்ப நம்ம நடிகை ரஜினிகாந்த் கூட நம்மளுக்கு அரசியல் இதே போல மாற்று கருத்துக்கள். ஆனால் அவருடைய ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் அவருக்கு அந்த புத்தக வாசிப்பு. ஐயா வந்து சாந்தினியோட யவனராணியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணு ரஜினிகாந்த் சொல்றாருமா யவனராணி நாவல் நான் முதல்ல படிச்சுட்டேங்க, ரொம்ப அற்புதமா இருக்குன்னு ஐயா கிட்ட யவனராணி நாவலை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். இதற்கு இன்னொரு அற்புதமான உதாரணங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இதை மட்டுமல்ல நடிகர் நம்ம ஐயா மணிவண்ணன், நம்ம தோழர் மணிவண்ணனுடைய மகள் கல்யாணத்துக்கு நாங்கள் இருந்தப்ப அந்த மேடம் பேசுறாரு. வெறும் இதை மாதிரி ஒரு நாவல்கள் சரித்திரம் மட்டும் இல்லாம மிக ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை பத்தி திடீர்னு நம்ம ஜோதி கல்யாணத்தில் பேசுறாரு. மணிவனுடைய பொண்ணு கல்யாணத்துல ரஜினிகாந்த் பேசும்போது சொல்றாரு, நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்காரு மணிவண்ணன் வந்து எனக்கு நிறைய புத்தகங்கள் கொடுப்பார்,
நான் படிப்பதற்கு எனக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் நான் மணியன் கொடுக்கும் புத்தகங்களை தான் படித்துக் கொண்டிருக்கேன். எனக்கு அப்படி ஒரு புத்தகம் கொடுத்தாரு. அதுல மிக முக்கியமான புத்தகம். நாம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் என்னவோ திமுக பிரிந்ததுக்கு காரணம் பெரியார் திருமணம் பண்ணிட்டுதான்னு. ஆனால் உண்மை அதல்ல. திமுக பெரியார் திருமணத்துக்கு முன்பே வந்து அண்ணாவுக்கும் பெரியாருக்குமான முரண்பாடு 46 தொடங்குகிறது. இந்திய சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதில் பெரியார் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் அண்ணா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க. இவர் கட்சி ஆரம்பிப்பதற்காக நேரம் பார்த்துக் கொண்டிருக்கும் போது இந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எழுதிட்டு போயாக உண்மையில் திமுக கவுண்டருக்கு காரணம் கொள்கை பிரச்சனை தானே, இது அல்ல அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்றார். ஆக நாம் இந்த மாதிரி கூட்டங்களில் மேடைகள் சொல்வதை விட ஒரு உயர்ந்த இடங்களில் இருக்கின்ற பிரபலமடைந்த மனிதர்கள் சொல்லும் போது அன்னைக்கு கூட அதுதான் தினத்தில் வருது திமுக தோன்றியதுக்கான உண்மையான காரணம் அப்படின்னு. அது இந்த படிப்பு என்பது ஒரு மனிதனை மேலும் மேலும் எங்கு கொண்டு போகிறது. அவரின் சூப்பர் ஸ்டார்களோட அவரோட படிப்பு தான் வந்து அவரை இன்னும் மேலும் உயர்த்தி கொண்டு போகக்கூடிய விஷயமாக அந்த இதில் சொல்லியிருந்தாரு. அதே போல நண்பர்களே, இளையராஜா பற்றி ஐயா சொல்லியிருக்காரு. உண்மையிலே இளையராஜா வந்து ஒரு காதலம் தான். எங்க இரவு ஒவ்வொரு நாளும் இளையராஜா இல்லாம எனக்கு வெடிஞ்சதே இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். இதில் ஐயாவுடைய படத்துல முள்ளுமலருக்கு வந்து ஐயா எந்த அளவுக்கு வசனங்களாக வந்து தமிழ்நாட்டை பயமுறுத்தினாலும் மக்களுக்காக சொல்றேன். தங்கப்பதத்தின் வசனம் கேட்காத 40 வயதுக்கு மேற்பட்டதும் யாருமே இருக்க முடியாது. தங்கப்பதத்தின் கதை வசனம் ஐயா அவர்களோடது. அப்படி மணிக்கணக்காக வசனம் பேசிய தமிழ் சினிமாவின் வந்தவர் தான் ஐயா. ஆனா முள்ளுமலர் படத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் கைகளோட வசனங்களால் நிரப்பப்பட்டிருக்காது. அந்த பாசமான பார்வைகளாலும் காட்சிகளாலும் தான் நிரப்பப்பட்டிருக்கும். அந்த படத்துக்கு ஒரு ஐயா வந்து எடுத்துட்டு வேணு செட்டியார் இந்த ப்ரொடியூசர் படம் அவ்வளவு இன்னும் எடுத்து நம்மளை கூப்பிடவே இல்லைன்னா அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வரலையாமா. திடீர்னு ஐயாவுக்கு தெரியாம அவர் டபுள் காஸ்டியூம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தோன்னா ஐயா பார்த்து எப்பா மகேந்திரா என் தலையில மண்ணள்ளி போட்டியேப்பா அப்படின்னாரமா. ஏன்னா படம் முழுக்க பேச்சே இல்லை. முள்ளுமலர் மொத்த வசனத்தை எடுத்து ஒரு பக்கத்தில் A4 ஷீட்ல முடிச்சிடலாம். நம்ம பாசம் அண்ணன் தங்கச்சி மாற்றி மாற்றி பேசுறது கேட்டிருக்கோம். ஆனா இங்க வசனமே இல்லை. அப்போ ஐயா சொல்றாரு, சரி அவர் அப்படி நினைச்சிட்டாங்க. அப்புறம் தான் இளையராஜா வந்து பின்னணி இசைக்கு வரும்போது இளையராஜா ஐயாவோட அந்த எண்ண ஓட்டங்களை அந்த பின்னணி இசையாக உயிர் கொடுத்து அந்த படத்தை வந்து மேல கொண்டு இருப்பாரு. அது வந்து ஐயா சொல்றாரு, கண்கள் வெளிப்படுத்தும் மன உணர்வுகளை காட்சிகளின் உணர்ச்சிகரமான தாக்கத்தை பின்னணி இசைதான் உணர்த்த முடியும். அது ராஜா உணர்த்தினார். உண்மையிலே நண்பர்களே, ராஜா வந்த காலங்களில் ராஜாவை பத்தி எழுதின பத்திரிகைகள், கேவலமா எழுதின பத்திரிகைகள் எவ்வளவு பேரு அவ்வளவுதான் முடிஞ்சாங்க. எல்லாம் பண்ணை கொடுத்து என்ன ஜெயிக்க போறாங்க. இதுக்கு ராஜா என்ன கேஸே போட்டிருக்கிறார். நான் ராஜா பத்தி ஒரு பத்திரிகை எடுத்து அட்டகாசம் அந்த நேரங்களில் வந்து நான் உண்மையிலேயே கோபப்பட்டு இளையராஜா ஒரு மகத்தான கலைஞனை இந்த மனிதன் போது மதிக்காம கோபத்துல நான் அப்படி குடும்பத்தில் இந்த பகிரங்க கடிதங்கள் எழுதி கொண்ட காலத்துல இசை நம்ம இளையராஜாவுக்குன்னு ஒரு கடிதம் எழுதினேன். அதுல அப்ப மிக கோபத்தோடு குறிப்பிட்டிருந்தேன். அன்னக்கிளியில் அடியெடுத்து வைத்த போது உன்னை வெறும் டப்பாங்குத்து என்ற உதடுகள், வெறும் தமிழ் பாட்டு தான் என்ற உதடுகள், எண்ணி எட்டிய படங்கள் தான் என்ற உதடுகள், உனது மண் வாசனையில் மயங்கி மூடுபணியில் விரைத்து நெஞ்சத்திற்கில்லாதையில் நெருங்கி கவிக்குயிலில் கரைந்து உனது பயணங்கள் முடிவதில்லை என்று ஒப்புக்கொண்டதான் நான் எழுதினேன் இதே குமுதம் பத்திரிகையில. அப்பதான் ராஜா யாருங்கிறது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரிஞ்சது. அப்படிப்பட்ட ராஜா கண்டெடுத்து இன்னொரு கவிக்குயில் தான் ஜென்சி. அந்த ராஜா எத்தனை கவிக்குயில்கள் எத்தனை சொத்துக்களை நம்மளை கொடுத்திருக்கிறாரு. அறையில் இருக்கும்போது ஜென்சி அவர்களோடு அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். சமீபத்திலையும் கூட ஏதோ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்களாமா. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், எல்லாமே இங்கிலீஷ்ல பேசுறாங்க. அது ஏன் பேசுறாங்கன்னு ஒண்ணுலயே தமிழ்நாட்டுல எல்லாமே ஜேம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் எல்லாத்தையும். அதனால பிரிட்டிஷ்காரன் பேரனலா தான் இருப்பானுங்க. அப்படிதான் இல்ல, அப்படி இல்லை. நாங்க வந்து பாட வரும்போது எல்லாம் சுத்தி இருப்பாங்க மியூசிக் டூல விழுந்துறவங்க எல்லாம். அதுல ஒரு வார்த்தை கூட வேற வார்த்தை வரக்கூடாது. ஆமாங்க, இப்போ அப்படிதான் சுத்தி எல்லாம் உட்காந்து ஒரு வார்த்தை கூட தமிழ் வார்த்தை வரக்கூடாது எல்லாரும் இருக்கிறாங்க. இது வந்து இப்ப ட்ரெண்டா இருக்கிறது. அதே மாதிரி கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி என் தம்பி ஒருத்தனுக்கு வந்து பழைய மலையாள பாட்டுக்கு ஆரம்பிச்சுட்டுங்க. பச்சை மலையாளம் என்பதற்காக ஒரு மூவ்மெண்டே நடத்திட்டு இருக்காங்க. அந்த பச்சை மலையாளம் என்பது நம்மளுக்கு தூய சங்கத்தமிழ். அது சமஸ்கிருத கலப்பில்லாமல் மலையாளத்தை பேணுவதுதான் அந்த பச்சை மலையாள மூவ்மெண்டோடைய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக நான் பேசுறதுக்கு தோழன் அறிவுமதி பத்தி 96ஆம் வருஷம் வாலி கூட்ட வைரமுத்து சும்மா ஆபாசம்னு ஒரு புக்கு
அதை வந்து சென்னையில் வெளியிடுறோம். நம்மளுக்குன்னா கவிஞர் ரவிமதி பாடலாச்சுன்னா பயங்கரமா ஏதாவது இம்பாலா காரு ஏதாவது பெரிய டொயோட்டா கார் எல்லாம் வரும் பார்ட்டின்னு நம்ம வாட்டுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஜெர்மனால அப்படியே ஒரு ரப்பர் செருப்பு போட்டு ஒரு மஞ்ச பையனை வச்சுட்டு அப்படி அறிவுமதி இருக்காங்க. அறிவுமதி அங்க என்ன அந்த பக்கம் இவருக்கு அந்த பக்கம் பாக்குறேன். அப்புறம் அறிவுமதி இவரான அடப்பாய் எழுத்தாரு எதுவும் தெரியாது என் மனிதன். இன்றைக்கு நான் வந்து ட்ரெயின் டிக்கெட் போறது கூட கேட்டேன், எத்தனை வயசு போட்டுக்கலாம், 35-40 போட்டுக்கலாமா அப்படின்னு. இல்லையா 63 வயசு போடும். அப்பப்ப ரொம்ப மிரட்டுவா, அப்படி நம்ம போன் பண்ணா மிரட்டாது. அதெல்லாம் நீ நம்மளெல்லாம் பார்க்கணும்னா ஐயாவையும் ஜென்சி அம்மாவையும் பார்த்துக்கணும், நல்லா அதெல்லாம் பார்த்துக்கிறோம். ஐயா குறிப்பால் கேட்டாலும் நாங்கள் வாங்கி கொடுத்தோம், நீங்க கவலைப்படாம இருக்கேன். ஆனா அதை போலவே அழகு தமிழை நான் அறிவுமதியின் பாடல்கள் தான் கேட்டேன். அதுல எந்த விதத்திலும் சாலைத்து உணர்வு அறிவுமதிங்கிறது வந்து என்னால இன்னைக்கு ராத்திரியான நான் கேட்கிற பாடல்கள் சிறைச்சாலை பாட்டு இருந்துட்டு, அந்த சிறைச்சாலை பாட்டுலாம் பல இரவுகள் முடிகிறதே இல்லை. வார்த்தை கலித்தொகையா அன்பே வாவா புது காதல் குறுந்தொகையான சிறைச்சாலை பாட்டுல ஆசை அகத்தினையா வார்த்தை கலித்தொகையா அன்பே நீ வாவா புது காதல் குறுந்தொகையான் எந்த அளவுக்கு அந்த அத்தனையுமே ஒரு அழகு தமிழாக வைத்து தாளாட்டக்கூடிய தோழன் அறிவுமதி. இங்க என்னன்னா இந்த 3 பேருக்குமே ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா, ஐயா அவர்களுக்கும் ஜென்சி அவர்களுக்கும் தோழனுக்கு என்னன்னா, இவங்க 3 பேரும் சினிமாவையும் துரத்தி ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் சினிமா போதும் மோடி வந்தவங்க சினிமா தான் இவங்களை துரத்திட்டு வந்திருக்கு. அது அவர்கள் வாழ்க்கையை நிறுத்தமாக உண்மையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுதான் உண்மையான விஷயம். அதே மாதிரி தோழர்களே, இந்த புத்தகத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது, 2005 ஐயாவுக்கு நடந்த ஒரு அபூர்வ சந்திப்பு பத்தி மிக பிரமாணமா எழுதியிருக்காரு. அது ஏற்கனவே குமுதத்தில் வந்ததான். ஐயா அவர்கள் 2005ஆம் ஆண்டு கிளிநொச்சிக்கு ஈழத்துக்கு சென்று தம்பி பிரபாகரனை சந்தித்த ஒரு சந்திப்பு உண்மையிலே ஒரு உறுதி வைக்கும் ஒரு சந்திப்பு. அதை வந்து சொல்றாரு, பாக்குறப்போ கேட்கிறாரு ஐயா கார்ல போறப்ப சேராவோ யாரோ கூப்பிட்டு போறாங்க, நான் வந்து அவரை சார்னு கூப்பிடலாமா இல்ல என்னன்னு சொல்லி பிரபாகரனை கூப்பிடுறதுங்கப்போ நீங்க எப்படின்னா கூப்பிடலாம், ஆனால் அவர் நாங்கெல்லாம் அவரை பிரியமாக தம்பி என்றுதான் கூப்பிடுவோம் அப்படின்னு சேர சொல்றாரு. அப்ப உள்ள போறப்போ பிரபாகரன் தம்பி வருவாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு 2 கதவு திறக்குது. அந்த ஒரு கம்பீரமான உருவம் என்னை கைகூப்பி வரவேற்றது அப்படின்னு ஐயா எழுதும் போது எங்களோட நினைவுகள்லாம் வந்து அப்படி ஈழத்துக்கு போயிடுச்சு. என் மனக்கதவுகள் எல்லாம் திறந்து உள்ளே போய்கொண்டே இருந்தார் தலைவர்னு ஒரு வார்த்தை எழுதுறாருங்க. இதுதான் ஒரு கலைஞனால் ஒரு போராளி பெறக்கூடிய அதுவும் ஒரு மனிதனை மிக்க கலைஞனால் ஒரு பேரு. அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருப்பாரு, 3.5 மணி நேரம் தம்பி பிரபாகரன் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார், ஆனால் 1 நிமிடம் கூட அரசியல் குறித்து அவர் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்றை மிக அழகா முடிச்சிருப்பாருங்க. அவருக்கு எரிக் சோல்ஹாய்மிடம் என்ன பேச வேண்டும் என்பதும் தெரியும், இந்த மகேந்திரனிடம் என்ன பேச வேண்டும் என்பதும் தெரியும். அந்த கற்ற முடியும். இதை விட யாரையும் ஒரு அழகா சொல்ல முடியும். அதே மாதிரி சிவா சொன்ன மாதிரி ஐயாவோட அன்பு இருந்துச்சுன்னா ஐயாவோட அன்பு இருந்தா உலக போரே வராது, உலக யுத்தங்களே எல்லாம் போயிடும். இடையில இந்த பென் ஸ்டாக்கே இருக்கணும் போகணுமாயா மில்லில் வரும்ல அந்த வீழ்ச்சி வர்ற அந்த இதை எடுக்கணும். ஐயா 25 ஆண்டு பிறகு போகும். நான் உலகத்திலேயே பெரிய சோம்பேறி யாருன்னா அது என்னத்தான் சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து நேரத்திலேயே எந்திரிச்சு 6 மணிக்கெல்லாம் வாக்கிங் போவாங்க. ஆனா ஐயா அப்போ விட மாட்டாரு. பாம்ஸ் வந்துருச்சுன்னா டீ சாப்பிடுவா, அப்படியே பிளாஸ்கில் டீயை வச்சலாங்க, அப்புறம் சிகரெட்டு பக்கத்துல இருக்கட்டுங்க. நான் எந்திரிச்சு பார்க்கும்போது எங்க விட்டு அந்த பக்கத்துல வந்து இவங்க போயிருப்பாங்க எல்லாம் சுற்று யானைகள் எல்லாம் பாக்குறதுக்கு. அந்த பிளாஸ்கில் டீயும் அந்த இது வச்சுக்கோ ஒரு தகப்பனுக்கு மேல அந்த அவரை பாக்குறோம். அந்த அந்த இதுக்கு வந்து உண்மையிலே நம்மள கொடுத்து வச்சவங்களா இருக்கவங்கிறத வந்து ஒரு பெருமிதக்குரிய விஷயமா இருக்கு. நான் அதிக நேரம் பேசல, முடிஞ்சு போச்சு. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை சிவனுடைய முன்னுரை வந்து உண்மையிலே குறிப்பிடப்பட வேண்டிய முன்னுரை. அது திருத்தப்பட்ட பதிப்பாக இருந்தால்தான் என்ன, ஆனால் இது வேண்டிய விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறது. அதே மாதிரி இதை வெளியிட்ட நல்ல தம்பி அவர்களை நாம் இன்றும் மறக்க முடியாது. அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க ஒரு நடக்கிற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நம்ம தோழர்களுக்கு தான் இன்னும் ரொம்ப நிறைவா இருந்திருக்கும். அறிவுமதி அது ஒண்ணும் இல்லை, நம்மளால ஜென்சி கட்டாயம் வருவாங்க. அடுத்து யாரை கூப்பிடலாம்னு யோசிச்சப்போ ஐயாவை நானும் தொலைபேசி யோசிக்கொண்டு வந்தோம். அது நம்ம தோழன் மணிவண்ணன் தான். இல்ல அது உண்மையிலே ஒரு நெருடலா இருக்கு.
அப்படி வருது. அதே மாதிரி இந்த இதுக்காக வந்து என் தம்பி சீனிவாசனோட உதவியாளராக சேர்ந்து ஒரு வெப்சைட்டை மிக அற்புதமா உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதை உண்மையிலே நான் இன்னும் செயல்பட ஆரம்பிச்சிருமா இன்னும் இப்பவே ஆயிடுச்சு, செயல்பட ஆரம்பிச்சு. சீனிட்ட ஒண்ணு சொல்லவே சொல்லாம விட்டுட்டான். சீனி வீட்டை வந்து நான் எப்ப கிண்டல் பண்ணுவேன், கூட்டத்துக்கு உங்க குடும்பம் வந்தாலே போண்டா, பெரிய கிராமம் மாதிரிடா, என்ன போக்குறடா நீ வேற, வீட்டுல எல்லாம் சித்தப்பா பையன் பெரியவெல்லாம் அது பண்ணிருக்காங்க, இதை படிச்சிருக்காங்க, அந்த சர்டிபிகேட் வாங்கியிருக்கான், இங்க ப்ரமோஷன் வாங்கியிருக்கான். சரி உனக்கு என்ன வேண்டா பெருமைன்னு கேட்டேன். அட போக்குறதா மகன் வெப்சைட் பண்ணுங்க, இதை விட தலைவங்க பெற வேணும்னா உண்மையிலே அவங்க பெருமைக்குரிய தோழருங்க. அதே மாதிரி அந்த முன்னாடியே நிகழ்ச்சிக்கு முன்னாடி அந்த ட்ரைலர் மாதிரி சிவா போட்டது அப்படியே உணர்வுகள் அப்படியே நம்ம பதிச்ச மாதிரி இருந்துச்சு. சிவாவுக்கு தொழில்நுட்ப தொழில்கின்ற நம்ம ஷமீர், ராகுல், மணிகண்டம் போன்ற தோழர்கள், அதே மாதிரி எல்லா இதையும் வந்து நான் நினைவு கூறுறேன். இன்னொன்னு, நான் யார் பேரை சொன்னாலும் எந்த தோழலும் கோச்சுக்க மாட்டான். காரணம் அவன் என்னோட தோழன். அந்த ஒரு நம்பிக்கையோடு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.